இது புதன்கிழமை நைட்டு திடீர்னு எனக்கு இன்றைக்கி கோல்ட் ஆகி ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் ஈவினிங் போல் போயிருந்தேன். அங்கேருந்து வரும்பொழுது மல்லிப்பூ உதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் ஆனதுனால பூ நல்லா பூத்துருச்சு. அம்மா தான் வந்து பூவை கட்டினாங்க. பூ வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஹீரோயினுக்கு பூ வாங்கி கொடுக்கும்போது சினிமாலெல்லாம் வந்து வாழை இலையில சுற்றி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பூவை கட்டிட்டு வாழை இலையில சுற்றி சில்வர் பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா பூ ஒரு வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. சப்போஸ் இந்த ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வாழை இலை கிடைக்காது. அவங்களாம் ஃபீலே பண்ண தேவையில்ல. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா சில் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த பூவை அதில் வச்சு அவங்களும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி சில்வர் பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பூ வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாது. சப்போஸ் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் இல்லை கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க வந்து இதே மாதிரி காட்டன் கிளாத்தில் பூவை சுற்றிட்டு வாட்டர் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணால் 2 நாளைக்கு வந்து பூ கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது, வாழை இலையும் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வாழை இலையை வச்சு பாக்ஸை வச்சுட்டேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.